ஜூன் 12 மேட்டூர் அணையை திறந்திட வேண்டும். கர்நாடகாவிடமிருந்து உரிய தண்ணீரை பெற்றுக் கொடுத்திட வேண்டும். மேகதாட்டு அணை கட்டுமானத்தை சட்டப்படி தடுத்து நிறுத்திட வேண்டும் எனவும் இதனை வலியுறுத்தி விவசாயிகள் நீதி கேட்டு பேரணி பூம்புகாரில் ஜூன் 10ஆம் தேதி தொடங்குகின்றது என PR பாண்டியன் சீர்காழியில் தெரிவித்தார். சீர்காழியில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தஞ்சை மண்டல தலைவர் சீனிவாசன் தலைமை வகித்தார். கூட்டத்தில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் பங்கேற்று விவசாயிகள் நீதி கேட்டு பேரணி ஜூன் 10ஆம் தேதி பூம்புகார் தொடங்க உள்ளது குறித்து விவசாயிகளிடம் கலந்துரையாடினார். தொடர்ந்து நீதி கேட்டு பேரணி குறித்த துண்டு பிரசுரங்களை விவசாயிகளுக்கு வழங்கி அழைப்பு விடுத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் PR பாண்டியன் கூறுகையில், தமிழ்நாட்டில் முல்லை பெரியாறு, சிறுவாணி, அமராவதி, பாலாறு, காவிரி உள்ளிட்ட அனைத்து நதிநீர் உரிமைகளும் பறிபோய் கொண்டிருக்கின்றது. இதை மீட்டெடுக்க வேண்டிய அரசியல் கட்சிகள், அரசாங்கங்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுகின்றது. பிரச்சனைகளை தட்டி கழித்துவிட்டு அணை கட்டுமானத்தை மூடி மறைக்க முயற்சி எடுக்கின்றது. இதனால் ஒட்டுமொத்த தமிழகமும் அழிய போகின்றது. இதனை தடுத்து நிறுத்துவதற்கு முல்லை பெரியாறு, வைகை பாசன கூட்டமைப்பு, அதுபோல் கொங்கு மண்டல நீர் ஆதார உரிமை மீட்பு குழு, பாலாறு உரிமை மீட்பு குழு, காவிரியில் உரிமைகளை மீட்டெடுக்க டெல்டாவில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் கூட்டமைப்பு உட்பட பல்வேறு கூட்டமைப்புகளை கடந்த ஒரு வார காலமாக உருவாக்கி வருகின்றோம். ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளையும் இதன் அடிப்படையில் ஒன்றுபடுத்தி இருக்கின்றோம். அடுத்த கட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்த இருக்கின்றோம். சிறுவாணி அணை குறுக்கே சிலந்தி ஆற்றில் அணை கட்டுவதற்கு எதிராக வரும் 13ஆம் தேதி சென்னாறு அருகே கேரள எல்லையில் முற்றுகையிட இருக்கின்றோம். கடந்த 28ஆம் தேதி முல்லை பெரியாறு மாற்று அணை கட்டுவதற்கு நடவடிக்கையை தடுத்து மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை மதுரையில் நடத்தி அந்த வரைவு திட்டத்தை நிராகரிக்க வேண்டும் என உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என மத்திய சுற்றுச்சூழல் துறை அணை ஆய்வு குழுவிடம் கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுபோல் தமிழ்நாட்டில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி மேகதாட்டுவில் அணை கட்டுவதற்கு சட்ட விரோதமாக தீர்மானம் நிறைவேற்றி உச்ச நீதிமன்றத்தை அவமதித்து இருக்கிறது காவிரி மேலாண்மை ஆணையம். அதற்கு தமிழ்நாடு அரசு துணை போகின்றது. இதனை கண்டித்து உடனடியாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறக்க வேண்டும். காவிரியில் கடந்த ஆண்டு தமிழகத்திற்கு 98 TMC நிலுவை தண்ணீர் இருக்கின்றது. தற்போது கர்நாடக அணைகள் நிரம்பியுள்ள நிலையில் அதனை உடனடியாக பெற்று காவிரி டெல்டா விவசாயிகளை பாதுகாத்திட வேண்டும். மேகதாட்டு அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்திட வேண்டும். ராசி மணலில் தமிழகம் அணை கட்டிக்கொள்ள அனுமதியை மத்திய அரசு வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு ராசி மணலில் அணை கட்டுவதற்கான பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்ற ஜூன் 10ஆம் தேதி காவிரி கடலில் கலக்கின்ற பூம்புகார் முகத்து வாரத்தில் மிகப்பெரிய பேரணி புறப்பட்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூரில் நிறைவடைய இருக்கின்றது. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், தர்மபுரி வழியாக மேட்டூரை சென்றடைய இருக்கின்றோம். இந்த பேரணியில் தமிழ்நாட்டில் அனைத்து விவசாய அமைப்புகளில் தலைவர்கள், விவசாயிகள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்க உள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் காவிரியின் கடைமடை பாசன பகுதியாகும். இப்பகுதியில் உள்ள தெற்கு ராஜன் வாய்க்கால் கடந்த 2 ஆண்டுகளாக பாசனம் மற்றும் வானப்பார்த்த பூமியாக மாறி இருக்கின்றது. இதற்கு காரணம் கொள்ளிடம் ஆற்றில் ஆதனூர் குமாரமங்கலம் இடையே அணை கட்டப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகின்றது. ஆனால் அணையில் நீர்பிடித்து பகுதிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. கரைகளை பலப்படுத்த அணைகளில் தண்ணீர் தேங்கி ராஜன் வாய்க்கால் மூலம் மயிலாடுதுறை மாவட்ட பாசனம் பெற தடையாக இருக்கின்றது. நீர்ப்பாசனத்துறை விரைந்து செயல்பட்டு ஆதனூர் குமாரமங்கலம் தடுப்பணையில் தண்ணீரை தேக்கி மயிலாடுதுறை மாவட்டம் பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இல்லையில் நீர்ப்பாசனத்துறைக்கு எதிராக தீவிரமான போராட்டத்தை மயிலாடுதுறை விவசாயிகளை ஒன்றிணைத்து விரைவில் நடத்தப்படும். காவிரி டெல்டா உட்பட தமிழகம் முழுவதும் பருத்தி மற்றும் சாகுபடி என தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியதன் அடிப்படையில் விவசாயிகள் சாகுபடி செய்திருந்தனர். தற்போது இந்த நெல்மணிகள், கடலை, வாழை உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்கள் அழிந்திருக்கின்றது. நிவாரணம் வழங்க வேண்டும், கணக்கெடுக்க வேண்டும் என முதலமைச்சரின் செயலாளர், வேளாண் துறை செயலாளரிடம் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு சந்தித்து கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. கணக்கெடுப்பு நடத்தப்படும் என உத்தரவாதம் அளிக்கப்பட்டது.
தற்போது வந்திருக்கின்ற செய்தி பாதிக்கப்பட்ட நிலங்களை அடையாளம் கண்டுபிடிப்பதில் பல சிரமங்கள் இருப்பதாகவும், நிவாரணம் கொடுக்கின்ற பெயரில் விவசாயிகள் தேவையில்லாத சர்ச்சைகளுக்கு உட்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகளை அடையாளம் கண்டு நிலங்களை கணக்கெடுத்து அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க மறுத்து அரசுக்கு பாதிப்பு இல்லை என தவறான தகவல்களை அதிகாரிகள் வழங்கியுள்ளனர். இந்த செய்தி அதிர்ச்சி அளிக்கின்றது. தமிழ்நாடு அரசு கண்டிப்புடன் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை அடையாளம் கண்டு இழப்பீடு வழங்க முன்வர வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் என்றார்.